கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் இசையில் பாவின் நெஞ்சம் போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள் ஒரு பெண்ணாடம் கொண்டு போகிறாள் பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள் ஒரு பெண்ணாடம் கொண்டு போகிறாள் பூமி பெண்ணும் பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனாள் என்ன வெளிச்சம் உன்னை விரித்து தந்தி இங்கே வைக்கிறேன் பூச்செண்டும் வெளிச்சம் விரித்து தந்தி இங்கே வைக்கிறேன் பூச்செண்டும் மண்ணிட்ட தெண்டல் பெண்ணே வா துள்ளி துள்ளி போகும் பெண்ணே துள்ளி கொண்டு போனால் என்ன கண்ணி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் இசையில் பாதி நெஞ்சம் போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடம் மான் துள்ளித்தவரும் பாடிக்கிட்டு இருக்கேன். இவர்கள் நீ கரெக்டா வண்டி தவறதை வீடு தெரியுறா முகரை பார்த்தாலே தெரியுது. நான் தேடி வந்ததே இல்ல. யாரா கரெக்டா வண்டிய கண்ணியை கூட தூக்கிடுவோம். இது யாரா முத? இது உங்க தங்கச்சிங்க. ஏன் தங்கச்சியா? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சியாடா? ஆய பாரு பண்ணி உத்துன மாதிரி தங்கச்சி தங்கச்சி என்னனே நடக்குதுங்க? நம்ம இடத்துக்கு ஒரு வேடூர் வந்திருக்காரு தான். வேடூர் வந்திருக்காரு. எதுக்காக? மான தேடி. உள்ள பிரச்சனை எல்லாம் பத்தாது, புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு மானம். சரி இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். அவரை பார்க்கணும். எங்க காணால பாருங்கள் வேட்டுவரே. நம்ம தோழி கொடுத்துச்சு. அப்புறம் எங்க நீங்க வரவே ஐயா வேடுவாரே அடியே கொண்டு வர பாவம் ஒரு இரு கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி.
லூசுக்கு தெரியும். வருக 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 வருக. இது மானை தேடி வந்ததாக அவர்கள் சொல்றாங்க. நீங்க வாங்கயா வந்து இந்த லூசு கிட்ட இடத்துக்கு சொல்ல அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தவத்தாரந்தில் எங்களை போட்ட பொதுமக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வருஷம் எங்களை நீங்க போடணும், தங்கராஜன் நான் போடுவேன். நாடகத்துல போடுங்க. இன்னும் மென்மேல திறந்து திறந்து எதை காட்டணுமோ திறமைய திறந்து திறந்து காட்டுறேன். மைச்சதுக்காக ஒரு யோகம் கட்டிக்கிட்டு ஏறுமுடா. அப்புறம் வேற எதுன்னு சொல்றியா? ஒரு சூடா ஒரு கப்பு காப்பி கேளுங்க, வாங்கிட்டு வாங்க. நான் பால் பத்திரம்னா கேளுங்க, நான் தரேன். போயிட்டு வருவோமா? ஐயா வருக வருக விடுவரே, வருக வருக. உடைய வரவு நல்லதுவாக மீட்டுடைய அண்ணனும் தோடியும் சொன்னார்கள். தங்களிடம் மாலை தேடி வந்ததாக அவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு இருந்தாலும் உரியவரிடம் விசாரிப்பதுதான் முறை. வாருங்கள். தாங்கள் யார்? வண்ண தமிழகத்தில் வளமை குறையாமல் மாண்போடு பந்து செத்துக் கொண்டக்கூடிய தலைவியார், வெள்ளிமலையிலிருந்து வருகை தந்தக்கூடிய வேடுவன். வெள்ளிமலையில் கண்டேன் ஒரு அழகான புள்ளிமான். அந்த மானை கண்டவுடனே பிடிக்கலாம் கிட்டத்துல போகின்ற பொழுது அந்த மானாக கண்டது என்னை கண்டு மிரண்டு பயந்து அப்படியே முன்னோக்கி ஓடியது. முன்னோக்கி ஓடிய மான பின்னோக்கியே நானும் ஓடி வந்தேன் பாருங்க. அந்த பின் அழகை பார்த்து ஓடி வந்து கொண்டே இருந்தவன் தங்களுடைய கணவனத்தில் வந்து விட்டது. எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோட தெரியல. அந்த அளவுக்கு அந்த மான் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மான் தங்கள் கணவனத்துக்குள் இருக்கின்றது. நீங்க அதை பிடிச்சு தாரம்னு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு வீடு போய் சேர்த்துருவேன். நல்லது கிடையாது. தாரம்னு சொல்ல சொல்றீங்க. ஆமா, அங்க சேர்ந்து தாரம் எல்லாரும் சேர்ந்து தர்றோம். தர்றோம் தாரம். அதனால என்ன தாரம் எப்ப மானம் தெரியுங்களா? இதோ எந்த மாண்டாம் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. இதோ எந்த மாண்டாம் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. ஆசையுள்ள எந்த மாமன் வளர்ந்தமானதை அதன் நல்லதா கதை. இதோ எந்த மாண்டாம் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. ரொம்ப பொறுப்பு அறிவினிலும் சிறப்பு அதாரவனச்சி பிடிப்பது என் பொறுப்பு. நேசமுள்ள எந்த மாமன் வளர்த்த மாறதை அது அன்போடு தந்தி விட்டான் கதை. இதோ 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 எந்த மாதான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் கருணாலே. குடிப்பது என் பொறுப்பு. குடிப்பது என் பொறுப்பு. நேசமுள்ள எந்த மாமன் பழக்கமானதை அது அன்போடு தந்தி விட்டால் நல்ல கதை. இதோ நான் முன்னாலே வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. அப்பேற்பட்ட மானம் இங்க பாருங்க. என் மான பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கு. அழகு அப்படிதான் நிக்கணும். மட்டும் நீங்க அவ்வளவு சுலபமான மான நீங்க நெருங்கிட முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேற என்ன நெருங்கிட முடியாது. அப்படி இல்லைங்க. என்னங்க, நாம இந்த உலகத்துல எதைனாலும் பார்த்து விரும்பலாம். பார்த்துக்கிட்டே தான் நிக்கணும். சரி, பக்கத்துல நெருங்கணும்ல. மான எங்க பாத்தீங்க நீங்க? வெள்ளிமலையில பாத்து. வெள்ளிமலையிலயா? சரி, வெள்ளிமலையில இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் வரீங்க? 20 ஆகும். 200 மைல். ஆமாங்க. ஓடி வந்தீங்க. என்னங்க திருமணிக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கான். அது பாக்குறது கேக்குறவங்க என்ன ஏதோ கதை சொன்ன மாதிரி முழு பூசணிய சோத்திர மறைக்க பாக்குறீங்க பாருங்க. அது எப்படி மறைச்சாங்க? அது ஒரு கதை இருக்கு, மறைச்ச கதை எல்லாம் இருக்கட்டும். மானிங்க வரல, அந்த கதை தெரியுமா? என்ன மானு வரல? மான்குட்டிங்க வரலங்க. இங்க பாருங்க, நீங்க வரலன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றதுக்காண்டி என் மானிங்க இல்லாம இல்ல. இங்க பாருங்க, இந்த இடத்தினுடைய தலைவி நான். நீங்க
இந்த இடத்தினுடைய தலைவி நானு. சரி, இங்க நான் எந்த முடிவு எடுத்தாலும் நான் தான் எடுக்கணும். உங்க முடிவு நல்ல முடிவாவே இருக்கட்டும். இல்லங்க முடிவுக்கு நான் வந்து குறை சொல்ற ஆள் கிடையாது. சரி, அது கொஞ்சம் நல்ல முடிவான நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுங்க. உங்களுக்கு சாதகமா முடிவு எடுக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, மான்குட்டி என்னுடைய திணை காவலை மீறி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னங்க கவனிக்காம இருந்திருக்கலாம். யாரு நானு? ஆமா, உங்க கற்பனையா? என்ன கற்பனை தான். ஏங்க பார்த்ததுனால விரட்டி வந்ததுனால உள்ள புகுந்திருக்கு, அப்புறம் பிடிக்க போற அந்த நேரத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க. காமலக்காரருக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? நீங்க கண்ணுல பார்வையில பிரச்சனையை வச்சுக்கிட்டு மான்குட்டி இங்க வந்துச்சுன்னா எப்படி? என் கண்ணை பார்த்து பார்வையில பிரச்சனை சொல்றாங்க. முடிச்சு பாருங்க. ஏங்க இது சின்ன கண்ணா ரொம்ப செல்ல கண்ணுங்க. நல்ல கண்ணு செல்லா. இங்க பாருங்க, உங்க கண்ணு நீங்க எப்படி இருந்தா எனக்கு அதை பத்தி தெரியல. என் கண்ணு எங்க அண்ணன் வளர்ச்சி கண்ணு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ரவீந்திரன் பத்திரிங்களா, அவருக்கு ஒரே மாதிரி இருக்கு. எப்படி எல்லாம் சேர்ந்துருக்கீங்க பாருங்க. மான் குட்டிங்க வரலையா, அதுதான் உண்மை. அதுக்கு மேல நீங்க வீணா வாதம் பண்ணிக்கிட்டு மான் வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப என்ன நான் உங்களை கொடுத்துருவோமா? நீங்களா இங்க பாருங்க, மானி இல்ல. உண்மையை சொன்னா அவளை கசக்கத்தான் செய்ய, ஏத்துக்கதான் வேணும். சரியா? இப்ப நீங்க அங்க இருந்து தொலைவுல இருந்து மானுடைய கண்ணோட்டத்திலேயே பார்த்தனால எங்க பார்த்தாலும் மான் இருக்க மாதிரியே தான் தெரியும். உங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. என்ன யோசனை, பெரிய யோசனையில இருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் என் மானை பார்த்து உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. எனக்கு ஒரு வேடு ஒரு இப்படி ஒரு மானை தொடர்ந்து வந்திருக்காரு. இந்த மான் நம்ம இடத்துல வந்துருச்சு, இனி அவருக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம இதை பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கணும். இங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆமா, அப்படித்தான் சொல்றது. பயப்படலங்க, மறைச்சு வச்சு நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பொய் சொல்லணும்னு அவசியம். நீங்க பேராசை வச்சிருக்கீங்க என் மான் மீது. நீங்க உங்களுக்கு பேராசை. ஆமா ஆமா, அப்படித்தான் பேராசைப்பட்டவங்க கதை என்னாச்சு தெரியுங்களா? ரெண்டு பேரு ஒரு குருவும் சிஷியனுமாக இப்படி வனத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி குருவும் சிஷியன் வனத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கின்ற பொழுது குரு முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, சிஷியன் பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கான். அது முன்னாடி பார்த்தோம்னா அங்க பாருங்க, பக்கத்துல தங்க காசு வைரங்கள் வைடோர்கள் அப்படியே கொட்டி கிடக்கு. இத பார்த்த குருநாதர் எதுவுமே கண்டுக்கிறாம ஒரு ஆடுல போய்கிட்டே இருக்காரு. இந்த பின்னாடி வரலாம் பத்தியா சிஷியன் அப்படின்னு பார்த்தான், பொருட்களை அடாடா என்னடா இம்புட்டு வைரங்கள் ஒன்னும் கூட நினைக்கும் இப்படி வைரங்கள் கொட்டி கிடக்கே, பவளங்கள் இப்படி வைரமும் பவளம் முத்துக்கள் இப்படி கொட்டி கிடக்குது. இது அள்ளிக்கிட்டு போய் நம்ம கோடீஸ்வரன் ஆளுக்கலாமே, நமக்கு இந்த சாமியார் வேஷமே தேவையில்லையே அப்படின்னு குரு பகவானுக்கு குருவை கூப்பிட்டு, எங்க குருநாதரை நெல்லுங்க, இம்புடு வைரங்கள் பவளங்கள் கொட்டி கிடக்குது, முத்து மாலைகள் கிடக்கின்றது, இது அள்ளிக்கிட்டு போனாலே கோடீஸ்வரன் நம்ம வாழ, நமக்கு இந்த சாமியார் வேஷமே தேவையில்லை, இதை ஏன் பார்க்காம போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு குருவை பார்த்து சீடர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, இரண்டாவதெல்லாம் ஒரு உயிர் கொள்ளும் நோய், பொன் பொருள் ஆசரித்து எல்லாமே ஒரு உயிர் கொள்ளும் நோய், இது நமக்கு தேவையில்லடா, வாட போம்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டு பேர் வர்றாங்க அந்த வழியா, அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே. ரெண்டு பேரும் வந்தவங்க என்ன பாக்குறாங்க, இந்த வைரங்கள் பவளங்களை பார்த்த உடனே ஏடா இம்புட்டு கொட்டி கிடக்கு, இது அள்ளிட்டு போனாலும் கோடீஸ்வரன் வாழலாம், தம்பி இருக்கிறத அள்ளி ரெண்டு பேரும் பகுந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரட்டி வச்சுட்டாங்க, குமிச்சு வச்சுட்டாங்க, நெல்லு குமிக்கிற மாதிரி குமிச்சு வச்சுட்டாங்க. குமிச்சு வச்சுட்டு அள்ளுறதுக்கு பாக்குறாங்க, எந்த ஒரு பாத்திரம் ஒரு சாக்குக்கு எதுவுமே இல்லை. அப்பதான் தம்பியை கூப்பிட்டு, தம்பி நான் இதை பாத்துக்கிறேன், வேற எவனும் அள்ளிட்டு போயிடாம நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாக்கு எடுத்துட்டு வாடா, அதை அள்ளிட்டு போவோம், ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா வச்சுக்கிறோம்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். தம்பிக்காரன் அண்ணங்காரன் என்ன பண்றான், தம்பி வீட்டுக்கு போன உடனே அவன் நினைக்கிறான், இதை பூரா நம்ம அள்ளி ரெண்டா பிரிச்சு பாதிக்க கொடுக்குறோம், இங்க என்ன நடக்கு அங்க என்ன நடக்கு, ரெண்டு பேரும் அள்ளிக்கிட்டு போய் ஆளுக்கு பாதியா வச்சுக்கிறதுக்கு இதை பூரா நம்மளே வச்சுக்கிறான். அன்னைக்காரன் நினைச்சு என்ன பண்றான், போயிட்டு வரட்டும் தம்பிக்காரன், அவன் குனிஞ்சு அள்ளும் போது ஒரே அடி அடிச்சு அவனை கொண்டு விடணும்னு சொல்லி பெரிய கட்டகம் எடுத்து அண்ணங்காரே ஒரு திட்டம் போட்டு ஓரமா வச்சிருக்கேன். வீட்டுக்கு போன பத்தியா தம்பி, அது அப்புறம் வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். வீட்டுக்கு போன மத்தியா தம்பி, அது என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிற பவளத்தை பூரா அண்ணனுக்கு பாதியை கொடுக்குற, நம்மளே வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எப்படியாவது அண்ணனை கொண்டுரும் நினைச்சு அவன் என்ன பண்ண, வீட்டுக்கு போயிட்டு சாக்கு எடுத்துட்டு வர்றவன் தூக்குவாளியில கொஞ்சம் கஞ்சியை ஊத்திக்கிட்டு அதுல கொஞ்சம் குருணை மறந்த கலந்து கொண்டு வர்றியா அண்ணனை கொண்டுருக்கு, அப்படி கலந்து கொண்டு வந்து இந்தாங்கண்ணே இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து விட்டு இவன் திரட்டி அள்ளிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சாப்பிட்டு செத்து போயிடுவாரு, இதை தூக்கிட்டு நம்ம போயிடலாம். தம்பியோட திட்டம், அண்ணங்கார என்ன நினைச்சுங்க, இவன் குடிஞ்சு அள்ளும் போதே அடிச்சு போடணும் அவன் நினைப்புல இருக்கேன். அப்ப தம்பியார குடிஞ்சு ஆர்வத்தோட சாக்குல அள்ளிக்கிட்டு இருக்கேனா, அண்ணன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்த மாதிரி ஒரு பெரிய கட்டகம் எடுத்து தலையிலேயே அடிச்சு கொண்டே விடுறேன் தம்பிய. தம்பி செத்து போய்க்கான்.
அவனை ஓரமா இழுத்து போட்டுட்டு இவன் மூட்டை கட்டி அள்ளி வச்சுப்புட்டு தம்பி கொண்டு வந்த தூக்காளி சாப்பாடு நிலத்து வந்துருச்சு. நீ நமக்குத்தே இந்த சொத்து, இந்த பவனமான நமக்குத்தேன், இப்படி எங்க போகுது, இது நமக்குத்தேன், கொண்டு வீட்டு தூக்கிட்டு போகணும், ரொம்ப தூரம் போகணும், சுமந்து போகணும். அது தம்பி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு நமக்கு தூக்கிட்டு போகணும்ட்டு விஷம் கலந்திருக்கிறது தெரியாம அதை சாப்பிட்டு அவனு அங்கேயே சுத்திக்கான். 2 பேரும் பேராசையினால் 2 இறந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ஆட்கொள்ளும் நோய் சிவவாக்கியர் நீங்க சொல்றாரு. சிவவாக்கியர் சித்தர் தான். அந்த மாதிரி நீங்க எம்மான பார்த்து ஆசைப்படாதீங்க, நல்லா இருக்காது. தங்க துகள்கள் எல்லாம் ஆளை கொள்ளக்கூடிய ஆட்கொள்ளி நோய். எந்த விதத்திலையும் சிற்றின்பத்துல அதிகம் குறிப்பாக பொருட்செல்வத்துல ஈடுபடாதீங்க அப்படின்ற உலகத்துல சிவவாக்கியர் அவர் தான் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி இருக்கு. அது ரொம்ப பேர் வள்ளலார் பாடினாருங்கிறாங்க. அது பாடினது சிவவாக்கியர். ஆமா, அந்த மாதிரி அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இது தெரியலையே. வச்சுக்கிட்டு இல்லன்னு எல்லாத்துலயும் ஒரு சூச்சம் வந்தானுங்க. இன்னைக்கு தலையை அப்படியே அறுத்து மண்டோட கலட்டிட்டு தனியா அறுவை சிகிச்சை பண்றாங்க. அன்றைய காலகட்டத்தில் சித்த வைத்திய முறையில தான் எல்லாமே நடந்தது. அந்த சித்த வைத்திய முறையில ரொம்ப முக்கியமான ஒன்றுனா கோரக்கர் மூலிகை தெரியுமா? ஆமா, அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? உடம்புல ஏதாவது ஒரு வகையில ஒரு அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணணும்னா உடம்ப அப்படியே அதை கொஞ்சம் மழுங்க செய்யறதுக்காக, அந்த சுதாரிப்பு இல்லாம உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அது இன்னைக்கு என்னவா பயன்படுத்தப்படுதுன்னு இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அப்படி பாருங்க, ராமலிங்கர்னு ஒரு சித்தர். இந்த சித்தர் என்ன பண்றாரு, காசி ஆண்ட ஒரு மன்னனுக்கு தலைவலியில என்னன்னு பாப்போம்னு போய் பார்த்தா இவருடைய தலையில சிறுமூல பெருமூல பகுதியில ஒரு சிறிய தவளை, கொஞ்சம் சின்ன தவளை அது போய் இருக்கு. எப்படி அது மூளைக்குள்ள தவளை வச்சுன்னு யோசிக்கிறேன். குளிக்க குளத்துக்குள்ள போனப்போ மூக்கு வழியா ஏறிச்சு போல, ஏறினது நாசிக்கு போய் தெரியலையே, ஏறி மூளையில உண்மை, அது மூளையில போய் அமர்ந்ததா. அப்ப மூளையில இருக்க தெரிஞ்சுக்கிட்டாரு. அது தெரியும்ல சித்தர்களுக்கு, அந்த துடிப்பு, அவங்க சித்த வைத்திய முறை கட்டுறவங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, அப்பவே அவருடைய கபாலத்தை திறந்து கைப்பட்டா அந்த மூளையில இருந்து அந்த தவளையை நீக்க முடியாதுன்னு புத்திசாலித்தனமா என்ன பண்ணாரா, நிறைய நீரை நிரப்பி ஒரு பாத்திரத்துல இருக்க தண்ணியில கையை வச்சு அப்படியே அலப்பிருக்காரு. தண்ணி சத்தம் கேட்டா தவளை தாகும்ல, இங்க இருந்து தவளை அப்படியே அவாடு சல்லுன்னு தாவிச்சான். ஆமா, அதனாலதான் அவருக்கு ராமலிங்கர் என்ற பெயர் தேரையர்னு மாற்றப்பட்டது. இன்னைக்கு அவர் ஜீவசமாதி எங்க இருக்கு தெரியுமா? அழகர் கோயில். அழகர் கோயில தான் தேரையருடைய சமாதி இருக்கு. அழகர் மலை நிறைய சித்தர்களை உள்ளடக்கிய ஒரு மலை. இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. பெரிய அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அழியக்கூடிய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு மான்குட்டி இல்லைன்ற உண்மை உங்களுக்கு இன்னும் விலங்கலை புரியல. உங்களை நான் புரிய வச்சு இங்க இருந்து அனுப்புறேன். காலெடுத்து நீ நடந்து காலெடுத்து நான் அடைந்து வைத்து விட்டு
பார்த்தது உண்மை என்றால் இந்த மான்குட்டி எப்படி இருக்கும், மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும்னு எடுத்து சொல்லுங்க. மானை கொடுப்பதற்கு வழி இருந்தா செய்கிறீங்க. தானாகவே காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றோம் காயாத கானகத்தே நின்று உன்னை காரிகே மேயாதமா புள்ளி மேலாதமா இது மேயாதமா கொம்புரண்டு இருந்தாலும் இது தன் தலை நிறந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமா இன்னமான பாக்கணும்னா நம்ம தான் நிமிர்ந்து பார்க்கணும் பாயாதமா தேடி வந்தது மானல்ல மான்குட்டியோட மானே மானே என்று மங்கை உன்னைத்தான் தேடி வந்தேன். வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. எது வம்பு சரியா வராது. ஏண்டா குடி போனோம் வருத்தப்படுவீங்க. பேசியே கொண்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நானும் பேசுவேன், விட மாட்டேன். என்ன விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் என்பது தெரியுமா தெரியுமா, என்ன விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரில் ஒருவர் என்பது தெரியுமா தெரியுமா.
என்னத்தாச்சு தங்கச்சி முக்கம் என்னாச்சு மாநில தேடி வரல. ஆஹா உண்மையா தங்கச்சி அண்ணே உன்னைய காதலிக்கிறதுலாம் ஒரு குடுப்பனை வேணும் தெரியுதா? சரி விடக்கூடாது. சரி ஆனா இவர் ஒன்னையும் சொல்லிருக்காருன்னா அப்ப ஒரு சும்மா விடலாமா? என்ன பண்ணலானே நீ தானே ஏதாவது பண்ணணும். தங்கச்சி நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குலசாமியை கும்பிட்டுறணும். நமக்கு குலசாமி முருகப்பெருமான், அவரை கும்பிடுத்தான். வாங்கத்தான் அந்த ஆத்தாக்கள் எந்திரிச்சு முன்ன வாங்கத்தான். மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒருவரே மாறாடும் வடமுதி சோலையில் மரமாவே மன்னாடும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒருவரே மாறாடும் வடமுதி சோலையில் மரமாவே பொன்னாராலும் மணிவில் செய்யும் பொன்னாவே வேடனாகவும் வேடனாகவும் வந்து திருவிளையாடல் புரிந்தது நானே. எல்லாம் உன்னை திருமணம் முடிப்பதற்காகவே. உனக்கு என்ன வர வேண்டும்? முருகா, இந்த பிறவி எடுத்ததை நாங்களே அடைவதற்கு தான் வேத மக்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானை தேவ சமேத சண்முகநாதராக காட்சி கொடுத்த உன்னுடைய விருப்பப்படி இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் 16 செல்வங்கள் மற்றும் சீரோடும் சிறப்போடு வாழ்வார்கள். அதோடு மட்டும் கிடையாது, தெய்வயான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயான் என்று உன்னுடைய பெயரை முதலில் வைத்து அழைப்பார்கள். அப்படியே தந்தேன். முருகோன் பாட்டெல்லாம் திணிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வழங்கு மணக்கின்றது. அங்கே முத்தான தமிழ் வழங்கு மணக்கின்றது. முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணே